அடுத்ததா ரெண்டு முக்கியமான ஆளுமைகளை இந்த மேடைக்கு நம்ம அழைக்க போறோம். இவங்க 2 பேரை பத்தி சொல்லணும்னா சந்தோஷமான 2 ஃபாதரா வராங்க அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா அவங்க பசங்க இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப அவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட கஸ்தூரி ராஜா சார் அவர்களையும் விஜயகுமார் சார் அவர்களையும் வருக என்ற மேடைக்கு வரவேற்கிறோம். பியூட்டிஃபுல் சீன். இந்த ஒரு காட்சியை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. எவ்வளோ ஒரு உண்மையான நட்பு, சந்தோஷமான நட்பு. ரொம்ப பெருமையான 2 தகப்பன்மார்கள் இந்த மேடையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த மண்ணுக்கும் இந்த மேடைக்கும் செலுத்தும் மரியாதை, இந்த சினிமாவுக்கு அவங்க கொடுத்த பங்களிப்பும் அதிகம், படைப்புகள் அதிகம், அவங்க முத்தெடுத்த இந்த தங்கங்களும் அதிகம்தான். அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், அக்கானா இருந்தாலும், தங்கச்சியா இருந்தாலும், மாமனா இருந்தாலும், மச்சானா இருந்தாலும் நியாயம் தாண்டா, நீதிடா, நியாயம்டா, நேர்மைடா, தனுஷ் தாண்டா. நீங்க இதை சொல்றதுக்கு என்னையே கூட்டிட்டு வந்தீங்க. இவர் என் கூட 3 படம் பண்ணியிருக்காருங்க. 1994 தாய் மனசு, மகத்தான ஒரு கதாபாத்திரம். அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் சாரோட என் ஆசை ராசாவேன்னு ஒரு படம். துள்ளுவோத இளமை அந்த படத்தில் இவர் நடித்ததுக்கு அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்கு. ஏன்னா அவர் இல்லைன்னா ரொம்ப நிறைய பேர் அதில் நடிச்சுட்டு வேண்டான்ட்டு போயிட்டாங்க. என்னமோ 2 சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஏதோ கோலி விளையாடுறாங்க அப்படின்ட்டு. அன்றைக்கி அந்த படத்தோட தரம் அவ்வளவுதான். அருமை நண்பர் கஸ்தூரி ராஜா அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். எல்லா டைரக்டரையும் பிடிக்கும், ஆனால் இவரை கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். நான் ஒரு படம் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன், உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னாரு. வாங்க அப்படின்னு வந்தார் வீட்டுக்கு. ஆளை பார்க்க வீட்டுக்கு வரும்போது தம்பி தனுஷையும் செல்வராகவனையும் கூட்டிகிட்டு வந்தார். 2 பேரும் வந்தோடனே சொன்னார், இந்த மாதிரி என் பையனை வச்சு படம் எடுக்கிறேன், என் பையன் தான் டைரக்ட் பண்ண போகிறான்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பல பேரை வைத்து இயக்கியவர் அவர். அவங்க பையன் டைரக்ட் பண்ண போகிறான்னு எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. நாங்கள் இது ஒரு சின்ன படம் எடுக்கிறேன், நீங்கள் பண்ணணும், நீங்கள் பணத்தை பற்றி பேசாதீங்க சார், ஷூட்டிங்க்கு நான் வரும்போது உங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எனக்கு கொடுக்கணும், அதான் கண்டிஷன் கேட்டேன். அதே மாதிரி 5 நாள் 6 நாள் அவங்க வீட்டில் இருந்த சாப்பாடு அனுப்பிச்சு அதை தான் நான் சாப்பிட்டேன். இது என்ன சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் உங்களை இயக்குனேன், இன்னைக்கு என் மகன் உங்கள் மகனை இயக்குனர். நன்றி நன்றி நன்றி. 2002 ஒரு சின்ன பையனை பிடிச்சி உங்கள் கையில் கொடுத்தேன். இன்றைக்கி நீங்கள் அவனை எங்கே கொண்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கரகோஷத்திலிருந்தே நல்லா தெரியுது. இந்த கரகோஷமும் உங்களுடைய ஆதரவும் அவருக்கு தொடர்ந்து இருக்கணும்னு உங்கள்கிட்ட பணிவோடு கேட்டுக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளை அருண் விஜய் தலையோட எண்ணெய் எறிந்தால் படத்தில் நடித்ததுக்கு அப்புறம் ஒரு லெவலுக்கு வந்தார். இன்னைக்கு உங்களால் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய அவர் படத்தில் இட்லி கடையில் நடித்ததுனால இன்னொரு படி மேலே வருவார். தனுஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளர்க. நீங்கள் இன்னும் எங்கேயோ போகிறீங்க, அதில் நோ டவுட். உண்மை சத்தியம் உழைப்பு இருக்கிற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ண முடியாது. காட் பிளஸ் யூ, ஆல் தி பெஸ்ட். இதான் ஐயா தீர்ப்பு. தேங்க்யூ ஸோ மச்.